அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் ஷாப் ஃபார்ம் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸிபிஷன் அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு என்ட்ரி ஆயாச்சு. இதை ஓவராலாக பார்க்குறப்பவே மைசூர் பேலஸ் ஃபீல்டில் கட்டியிருக்காங்க. ஸோ எங்களுக்கே பார்க்குறப்பவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி ஓகே, உள்ளே எப்படி செட்டப்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து என்ட்ரி ஆயாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு காட்டுறோம். இப்போ உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இது உள்ளவே அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, கொஞ்சம் நேரம் போனதுமே இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறமா நாங்கள் ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் அந்த எக்ஸிபிஷன் போகிறதுக்கான வழி இருக்குன்னு சொன்னதும் நாங்கள் அங்கே வந்து கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த அரண்மனையிலலாம் சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இங்கே வந்துட்டு சுரங்கப்பாதைன்னு வந்து ஒரு வழி அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது மூலயமா நாங்கள் சுற்றி ஒரு கிட்டத்தட்ட 4-5 சுத்தாச்சும் சுற்றிட்டு இருந்திருப்போம். எப்போடா வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த ரூட் செட்டப்பே வந்து ஃபேமஸான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சுற்றி எங்களுக்கு தலை சுற்றே வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போடா வரும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நடந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்பாடா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரீச் ஆயாச்சு. நிறையா கடைங்க போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். சுற்றி பார்க்குற இடம் ஃபுல்லாக கடைங்க தான் இருந்துச்சு இந்த இடத்துல. 90s கிட் சாக்லேட்ஸு, காட்டன் கேண்டி, ஸ்வீட் கார்ன், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான ஜாமா, பெரியவங்களுக்கு தேவையான ஜாமா, இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே அப்படியே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரப்போ எல்லா ஜாமாவும் வாங்கிக்கலாம், தேவையான ஜாமாலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே அப்படியே உள்ளே போயாச்சு விளையாடுறதுக்காக. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விளையாட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியும் என் சிஸ்டரும் சொன்னாங்கன்னு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு விளையாடுறதுக்கு. அடுத்து இந்த எஃப்எஸ்எம்லாம் ஃபன்லேண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரியே இங்கேயும் வந்து ஃபன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து என் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு வாடா இங்கே போய் விளையாடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால், என் தம்பி நான்லாம் பெரியவங்க விளையாட்டு தான் விளையாடுவேன், நான் சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க விளையாடுற ரைடுக்கு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்துட்டு இருந்தான். அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற ரைடுக்கெலாம் போவே இல்லை. அவன் சுத்தமாக பார்க்க கூட கிடையாது அந்த ரைடெல்லாம். ஸோ நாங்களும் சரி ஓகே அவன் விருப்பத்துக்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கூப்பிட்டு போயாச்சு அவனை. ஸோ போனதும் ஃபஸ்ட்டு அப்பளம் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டாச்சும் போகலாம் அப்படின்னு சொன்னாலுமே அவன் கேட்கவே இல்லை, என் சிஸ்டரும் கேட்கவே இல்லை. ஃபஸ்ட்டு விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவையும் ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க 2 பேரும். நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ 3 பேருமே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கொலம்பஸ் ரைடுக்கு தான் போனோம். செம்ம ரைடு, எங்களுக்கு வந்து ஃபேவரட் ரைடுனாலே இது தான். உங்களுக்கு என்ன ரைடு ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். நாங்களும் குடுகுடுன்ட்டு லாஸ்ட்டு சீட்டு பிடிக்கலான்னு போனால் எங்களுக்கு பல்ப் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு சீட்டு எங்களுக்கு கிடைக்கல. முன்னாடி ஒரு 5 சீட்டுக்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு. இது ரொம்ப பெரிய ரைடு இந்த கொலம்பஸ் ரைடு. ஸோ லாஸ்ட்டு சீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 சீட்டுக்கு முன்னாடி உட்காந்து எங்களுக்கே அவ்வளோ கூசிச்சு. ரொம்ப ஜாலியாக செமையாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம்.
முடிச்சதுமே எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நாங்கள் ஜெயின் வீலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டோம். பட் எங்கள் அம்மா வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, மேலே வரைக்கும் போய் ஸ்டாப் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அது எங்கள் அம்மா பார்த்துட்டு பயந்துட்டு எங்கள் 3 பேத்தையும் அதில் ஏற்றவே விடலை. ஸோ ஓகே, நாங்களும் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வந்து ட்ராகன் ட்ரெயின், நெக்ஸ்ட்டு கப் அண்ட் சாசஸ், அப்புறம் இந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஃபைனலாக ஒரு ரைடு இருந்துச்சு. சரி ஓகே, அங்கேயும் போய் பார்த்துடலாம், எல்லா ரைடும் முடிச்சாச்சு, இந்த ரைடு எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாலே தலை சுற்றுது. ஏன்னா அதுவும் சுற்றி சுற்றி தான் போகுது. அதனால் எங்களுக்கு சரி ஓகே, இதுவும் ஒரு ஃபன் தானே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய்ட்டு தைரியமாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் போய் நின்றுட்டு இருந்தோம். அங்கே ஒரு குட்டி பொண்ணு வேறு அழுதுகிட்டே தான் இருந்துச்சு அந்த ரைடு சுற்றி முடிக்கிற வரைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு என் தம்பியும் வந்து பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். இந்த ஐயோ இது இன்னும் அழுகிற ரைடாக இருக்கும் போல இருக்கே, நான் போனதும் அழுதுருவேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே நின்றுட்டு இருந்தான். ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நடுவில் உட்கார வச்சுட்டு நானும் என் சிஸ்டரும் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டோம். ரைடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப பயம் இல்லை, பட் போக போக வந்து லைட்டாக பயம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ரைடெலாம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஐயோ என்னடா இப்படி போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ஜாயாக இருந்துச்சு. பயத்தில் நம்மலாம் வந்து அல்லாவை தான் ப்ரே பண்ணுவோம். பட் என் தம்பி என்ன பண்ணான்னா அனிமே கேரக்டர்ஸ், இந்த நருட்டோ, இட்டாச்சி, கோஜோ, இட்டாதோரி, இந்த மாதிரி அனிமே கேரக்டர்ஸ் எதோ நேம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தான். அவன்கிட்ட ரைடு முடிச்சுட்டு பொறுமையாக தலை சுற்றுலாம் நின்றதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் பொறுமையாக கேட்டோம், என்னடா பண்ணிட்டு இருந்த ரைடில் வந்து கத்திட்டே அந்த மாதிரி ஏதோ பேராக சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் சொல்கிறான், அந்த மாதிரி பயத்தில் இந்த மாதிரி நேம்லாம் கத்தி சொன்னான், எனக்கு பயம் தெரியாது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்களாம் சிரிச்சுட்டே இருந்தாங்க என் தம்பியை பார்த்துட்டு. தம்பி வந்து ரொம்ப பெரிய அனிமே ஃபேனு. எப்போ எந்த அனிமே ரிலீஸ் ஆனாலும் உடனே போய்ட்டு தமிழ் டப்பில் போட்டு பார்த்துருவாப்ல. எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வேற பார்க்க வைப்பான். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிடிக்கலனாலும் போக போக எங்களுக்குமே அனிமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் பார்த்து அதுக்கும் பெரிய ஃபேன் ஆகிட்டோம். உங்களில் யார் யார் அனிமே ஃபேன்ஸ், எந்த அனிமே இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கீழே எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்டர்டெயின்மெண்ட் டைம் முடிஞ்சிருச்சு. ஃபன் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, ரைடில் ஏறுறது எல்லா டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேஸ் டைமுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாமான்லாம் பார்த்தாலே அவ்வளோ ஆசைப்படுவோம் நாங்கள். ஸோ அதுக்காகவே எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்க நாங்கள் கேட்குறதெல்லாம் உடனே. கிச்சன் செட்டு தான் நிறையா எங்ககிட்ட இருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து கிச்சன் செட்டுன்னு சொல்லிட்டு அதுவே நிறையா வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு முன்னாடி 2 அக்காங்க இருக்காங்க. ஸோ அந்த அக்காங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நானும் என் தங்கச்சியும் எடுத்து விளையாடுவோம். விடிய நாங்கள் 4 பேருமே சேர்ந்து விளையாடுவோம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதையுமே இன்ஷால்லா ஒரு நாள் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஓவராலாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 90s கிட் சாக்லேட் வாங்கிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஸோ அப்புறம் பர்ச்சேஸ் டைமும் முடிஞ்சிருச்சு. அதை நாங்கள் ஃபுல்லாக காட்டவே இல்லை, ஏன்னா அது போயிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் வந்து அதையும் அட்டாச் பண்ணால் டைம் ஆயிரும் அப்படின்றதுனால நாங்கள் கட் பண்ணியாச்சு. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மைசூர் பேலஸ்க்கு வெளியில் வந்து 2 ஒட்டகம் வச்சுருந்தாங்க. என் தம்பிகிட்ட சொன்னேன், ஏறுடா அங்கே பாரு ஒரு பையன் எல்லாம் ஏறி ரைட் போயிட்டு வரான், நீயும் ஏறு அப்படின்டா. என் தம்பி வந்து போவே இல்லை. நான் வந்து சும்மா வேணா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தான். சரி சும்மா தானே பார்க்குறான், சரி நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் என் தம்பி கூப்பிட்டு இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு காதை காட்டு அப்படின்னா, சரி நானும் காட்டினேன், ஏதோ பெருசாக சொல்ல வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவன் சொன்ன விஷயம் என்னென்னா, பாரு ஒட்டகம் கண்ணிலேருந்து தண்ணி வருது, பாவம் அழ வைக்கிறாங்க ஒட்டகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு கேட்டது சிரிப்பு தான் வந்துச்சு. அப்படியே என் தம்பிக்கிட்ட நிறையா பேசிகிட்டே அப்படியே வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் 90s கிட் சாக்லேட்லாம் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். இப்போது நான் காட்டுற இது வேஃபர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. பட் இதோட உண்மையான பேர் என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ உங்களில் யாருக்காச்சும் இதோட நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே எங்களோட ஷேர் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ எண்டு. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட். நம்மளோட இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.